RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த அந்த ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் எப்பயுமே தலையில ஒரு வெள்ளை கலர் ஒரு துணியை கட்டிட்டு எப்பயுமே நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதாவது பிரச்சனை இருப்பாரு. பாஜக அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த அம்மாவும் கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. ராகுல்ஜிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாது, அவர் ஏதாவது இவனுக்கு ஏதாவது அனுப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நானும் ஒரு ராஜா கூட அவருடைய செக்ரட்டரி எல்லாம் நாங்க கூட வந்துருக்கோம். அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து நீல நிற ஆடைகளை அணிந்து போராட்டம் நடத்தினர். அதே சமயம் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை அவமரியாதை செய்திருக்கிறது என்று கூறி பாஜகவினரும் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அப்போது இரு தரப்பினருக்கு இடையே தள்ளுப்புள்ளி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ராகுல் காந்தி ஒருவரை தள்ளிவிட்டதாகவும் அவர் தன் மீது விழுந்ததில் தனக்கு காயம் ஏற்பட்டு விட்டதாகவும் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி புகார் தெரிவித்துள்ளார். அதேபோல இம்மோதலில் படுகாயமடைந்த மற்றொரு பாஜக எம்பி முகேஷ் ராஜ்புத் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதிமுகவின் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணி அணியில் பங்கெடுத்து வருமான திரு துரை வைகோவிடம் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பேசினோம். அதாவது நேற்று இரவு தான் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அழைப்பு வந்திருந்தது. என்னன்னா, நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அவமதிச்ச நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிச்சு அவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளோட நம்ம நாளைக்கு பிரேரணஸ்தால்னு சொல்லிட்டு அம்பேத்கருடைய மாமதி அம்பேத்கருடைய சிலை இருக்கு பார்லிமெண்ட் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள. அந்த பிரேரணஸ்தான்ல இருந்து மக்கர்துவார் தான் எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள நுழையிற ஒரு நுழைவாயில் தான் மக்கர்துவார்னு சொல்லுவாங்க. நம்ம அங்க பிரேரணஸ்தால் அம்பேத்கர் சட்டமேதை அவருடைய அம்பேத்கருடைய அந்த இதுல இருந்து நம்ம எல்லாரும் அங்க கூடி அங்க நம்ம கோஷங்களை எழுப்பி இந்த ஒன்றிய அரசாங்கம் குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா அவரை கண்டிச்சு அங்க இருந்து நம்ம கோஷங்களை எழுப்பி நம்ம மக்கர்துவாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு வந்திருந்தது. காலையில நம்மளுடைய வாகனத்துல உள்ள போய் நாடாளுமன்றத்துல உள்ள அந்த வளாகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மக்கர்துவாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க எல்லாம் அந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கூட்டம் அங்கெல்ல இருக்கிறோம், நம்மளுடைய இந்தியா கூட்டணி கூட்டம் அங்கெல்லாம் இருக்கிறோம், இங்க வாசலுக்கு அங்க இருந்தெல்லாம் நம்ம கோஷங்கள் எழுப்பி இங்க வர சொன்னாங்க, இங்கே இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஆனா கூட்டத்துக்குள்ள போயிட்டேன். ஆனா பார்த்தேன் எல்லாமே வேற முகங்கள் தான் இருந்தது. பிளஸ் அந்த ஹிந்தியில் எழுதுனா ஹிந்தி நமக்கு புரியாது, நம்ம ஹிந்தி எனக்கு தெரியாது. எனக்கு இது என்னடா வேற மாதிரி இல்லை, யாருமே நம்ம தெரிஞ்ச முகம் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு இது பாஜக கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு நான் உடனே அங்கே பிரேரணஸ்தாலுக்கு அங்கே போனேன். நான் அப்போ தான் எம்பிக்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் அங்கே போய் அசம்பிள் ஆகிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போன உடனே கொஞ்ச நேரத்தில் கோஷங்களை எழுப்பாரு. குறிப்பாக துறை அமைச்சர் அமித்ஷா அவங்கள கண்டிச்சு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் நம்முடைய ஜனநாயகம் வாழ்க, மாநில சுயாட்சி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு நாங்கள் கோஷங்கள் எழுப்பினோம். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா ஒரு ஊர்வலம் மாதிரி அங்கிருந்து அந்த மக்கர்துவாருக்கு போனோம்னா இனியும் அவங்க அங்கதான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பாஜக அந்த 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களும் அங்கே கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ள நுழையும் போதே ஒரே நெரிசலா இருந்தது. அப்புறம் நாங்கள் அங்கே போய் நாங்களும் கோஷம் போட்டுட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய காங்கிரஸுடைய தலைவர் நம்ம ராகுல்ஜி இருந்துட்டு நம்ம கோஷம் கொஞ்சம் எழுப்பினதுக்கு அப்புறம் சரி நம்ம உள்ள பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. நானும் அவர் பின்தொடர்ந்து நானும் அவர் ராஜானும் நாங்கள் போனோம். இங்க அவங்க சகோதரி பிரியங்கா காந்தி அவங்க அங்க அந்த கூட்டத்தோட இருந்தாங்க. இப்போ ராகுல்ஜி போகும்போது என்னன்னா ஒரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு நாடாளுமன்ற ஒரு 2 பேர், அதுல ஒருத்தர் பெண், ஒருத்தர்
அந்த ஒரு ஒரு அந்த ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே தலையில வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு துணியை கட்டிக்கிட்டு எப்பயுமே நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு சர்ச்சைகளை எழுப்பிட்டு தான் இருப்பாரு, தேவையில்லாம கோஷங்களை போட்டு கத்திட்டு இருப்பார், செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த படியில ஏறும்போது அவர் ராகுல்ஜியை பிடிச்சு தடுத்தாரு. அந்த பெண்மணியும் அந்த பாஜக சேர்ந்த அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த அம்மாவும் வந்து கையை பிடிச்சு தடுக்கிறாங்க. இவருக்கு ராகுல்ஜிக்கு என்னடா இது ரெண்டு பேரும் இப்படி கையை வச்சு பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு அதை இது பண்ணிட்டு உதறிட்டு அவரு போறாரு. ஒரே தள்ளுமுள்ளாகுது. அந்த படியிலுமே அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய அந்த பாஜக நாடாளுமன்றம் நின்று வழிபறிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க அப்படியே அவரு ராகுல்ஜிக்கு கூட பாதுகாப்பா போகணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 7-8 MP வந்து அந்த கூட்டத்துக்குள்ள இது பண்ணி நாங்க போறோம். நாங்க மேல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தள்ளுமுள் இதுல ஒருத்தர் வயசானவர், ஒருத்தர் பாஜக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவரு அந்த தள்ளுமுள்ள விழுறாரு. யாருமே தள்ளல செய்யல. தள்ளுமுள்ள விழுந்த உடனே தலையில வந்து அந்த சோத்துல தட்டி கொஞ்சம் காயப்பட்ட உடனே எல்லாருமே அவரு அந்த இதை மறந்துட்டு அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட ராகுல்ஜி உட்பட அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, செய்யறாங்க. உடனே இல்ல பெருசா ஒண்ணும் கிடையாது, ரைட்டா வந்து ஒரு சராய்ப்பு மாதிரி தான் இருந்தது. உடனே நாங்க ராகுல்ஜியுடைய PA செக்ரட்டரி எப்பயும் இருப்பார் கூட, அவர் உள்ள வர முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ராகுல்ஜி தனியா போறாரு, நீங்க எல்லாம் கூட போகன்னு சொல்றேன். நானும் உள்ள வேமா நானும் ஒரு 4-5 MPs உள்ள பார்லிமெண்ட் உள்ளே போயிட்டோம். உள்ள போயிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது பிறகு சொல்றாங்க, இல்ல மேல ஒருத்தர் தள்ளுமுள்ளாயி விழுந்துட்டாரு இல்லையா, அங்க ஒரே பரபரப்பா இருக்கு, அதனால நீங்களும் வெளியே வந்துருங்கன்னு சொன்னோடனே அப்புறம் நாங்களும் ராகுல்ஜியும் நாங்க ராஜானெல்லாம் நாங்க திரும்பி ஒரு 6-7 MP மறுபடியும் நாங்க வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு வீல் சேர்ல உட்கார வச்சு அவருக்கு மருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டாங்க. அவர் ஒரு BP பேஷண்ட் போலுக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, குண்டாராஜ் ராகுல்னு சொல்லிட்டு இவர் ஏதோ குண்டாயிசம் பண்ண மாதிரி செஞ்ச மாதிரி கோஷங்கள் எழுப்பி வேற திசை திருப்புறதுக்கு அவங்க பாஜக MPs பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ராகுல்ஜி மறுபடியும் அது உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர் அந்த அடிபட்ட அந்த பாஜக நாடாளுமன்ற எம்பியை பார்த்து நல விசாரிக்கிறார். ஆனா கொஞ்சம் கூட அந்த ஒரு என்ன பேருன்னா ஒரு கட்டசி கூட இல்லாம அவருக்கு நல விசாரிக்கிற ராகுல்ஜியே இவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அது பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ராகுல்ஜி இப்படி சொல்லிட்டு அப்படி விளையிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அங்க இருந்த அவர் கூட இருந்த அந்த பாஜக MPs கிட்ட கேட்டேன், எப்படிங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல ஒன்றும் பிரச்சனை, ஆம்புலன்ஸ் அவரை கூட்டு போயிட்டாங்க, BP பேஷண்ட்னால கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா அவர் ஹாஸ்பிட்டல் அனுபவிச்சுட்டாங்க, மற்றபடி ஒன்றுல TT இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, இவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள அவர் ICUல போய் அட்மிட் ஆகின மாதிரி செஞ்ச மாதிரியும் இவங்க ஏதோ அடிச்சுட்டாங்க மாதிரியும் ஏதோ, அதாவது சட்டமேதை அம்பேத்கருக்கு நடந்த அவமரியாதைய அந்த இதெல்லாம் இதை விட்டு மடமாற்றம் செய்யறதுக்காண்டி இந்த ஒரு இது மாதிரி சூழ்நிலை உருவாக்கி விட்டு இவங்களே இன்னைக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய பாஜக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது காங்கிரஸ் நம்ம எதிர்கட்சியில் எல்லாரும் சேர்ந்து இது நாடு ஃபுல்லா பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சு, பெரிய கொந்தளிப்பு. அது மீடியா எல்லா ஊடகங்கள் எல்லா பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு பெரிய செய்தியானதுனால இவங்க இதை மடமாற்றம் செய்யறதுக்காண்டி வேணுனே இவங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்ல அந்த நுழைவாயில அவங்க வச்சு அங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சு இங்க இது மாதிரி கலைபுரத்தை உருவாக்கிட்டு இது ஒரு திசை திருப்பதுக்காண்டி பண்ணாங்க. பட் என்னன்னா அங்க உள்ள சபைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அம்பேத்கர் வாழ்கிற கோஷம் தான் எல்லாம் இருக்கு. அவங்கள பாஜக எம்பிங்களும் அவங்களும் இதை கத்துறாங்க, அம்பேத்கர் வாழ்வுன்னு கத்துறாங்க, செய்யறாங்க. உடனே சபையை ஒத்தி வச்சிடுறாங்க. 2 மணி வரைக்கும் ஒத்தி வச்சாங்க. மறுபடியும் 2 மணிக்கு மறுபடியும் நாளைக்கு வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா இந்த 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 சர்ச்சைக்கு என்னன்னா முழு காரணம் பாஜக தான். அவங்க உள்ளுக்குள்ள ஒரு வன்மம். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பற்றி ஒரு விவாதம் அந்த தொடர்ந்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி எல்லாருமே பேசும்போது எல்லாருமே அம்பேத்கர் அவர் ரெஃபர் பண்ணியே பேசுறாங்க. அவர் இந்த அரசியல் சாசன சட்டத்தை எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாரு, எந்த நோக்கத்துக்காண்டி சில இதுலலாம் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு, அதை இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு புறம்பா, ஜனநாயகத்துக்கு புறம்பா, மாநில சுயாட்சிக்கு புறம்பா, சமூக நீதிக்கு புறம்பா எப்படி இந்த அரசு பாஜக அரசு செயல்பட்டு இருக்குன்னு கண்டிச்சு ஒரே விவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ எப்ப அதை சொல்லும் போது செய்யும்போது சட்டமேதை அம்பேத்கர் சொல்லிதான் அவங்க எல்லாருமே பேசுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே அன்னைக்கு நேற்று உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் இத்தனை தடவை நீங்க சொல்றீங்க, இதுக்கு நீங்க அதுக்கு நீங்க கடவுள் பேரை சொன்னா கூட 7 ஜென்மத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாமேங்கிற வார்த்தை சொல்றேன். அது அதெல்லாம் அவங்க மனசுல இருக்கிற உள் மனசுல இருக்கிறத அவர் சொல்லிட்டாரு. அது என்ன ஒரு பெரிய
ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு அது ஒரு இயற்கையை வந்ததுதான், அது யாராலையும் அதை தாங்கி இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் சொன்னதுனால ஆனா அதுக்கப்புறம் இந்த தவறு அவங்க உணர்ந்துகிட்டு அப்போ இத மடைமாற்றம் செய்யறதுக்காண்டி அவங்களே ஒரு திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காண்டி இன்னைக்கு காலையில பாஜக எம்பிக்களை அங்க 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 கொண்டு வந்து அவங்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்க பதில் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி அவங்களை பண்ண வச்சு இன்னைக்கு கலாட்டா நடந்திருக்கு. இதே மாதிரி நாகாலாந்தை சேர்ந்த மாநிலங்களவை பெண் எம்பி ஃபாங்னாங் கொன்யாக் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எழுதிய கடிதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் எனது சுயமரியாதை மிகவும் புண்பட்டுள்ளது. அவரது நடத்தை, அவரது தொனி, நெருங்கி வந்ததும் போன்றவற்றில் நான் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டின் பின்னால் உள்ள உண்மை என்ன என்பது தொடர்பாக கேட்டபோது, அப்பட்டமான போய் நான் கூட ராகுல்ஜிக்கு ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாது, அவர் ஏதாவது இவனுக்கு ஏதாவது அசிங்கம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அவர் ராஜா அண்ணன் கூட 2-3 எம்பி அவருடைய செக்ரட்டரி எல்லாம் நாங்க கூட வந்துட்டு இருந்தோம். நான் சொல்ற இந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பா அந்த பெண் ராகுல்ஜி அவரை கையை பிடிச்சி செஞ்சு அவரை மேல போகக்கூடாத மாதிரி அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் நுழையக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணுது. அந்த தலையில எப்பயுமே அவர் ஒரு அந்த இன்னொரு எம்பி சொல்றல பாஜக எம்பி அவர் பாத்தீங்கன்னா ரவுடி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். உள்ளுக்குள்ள தேவையில்லாம கத்துறது செய்யறது, இந்த ரவுடிசம் எளிமை வேலையை நிறைய செய்வார். அவருமே என்னன்னா ராகுல் கையை பிடிச்சிக்கிட்டு மேல போகாத மாதிரி செய்யற மாதிரி அவர் பண்றாரு. அவரு ராகுல்ஜிக்கு என்னன்னா சரி என்னடா இப்படி பண்றாரு பிசிக்கலி, அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்குமே ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி மாதிரி இருக்கு. பட் அவர் அதை அப்படியே இது பண்ணி செஞ்சு அப்படியே மேல ஏறுறாரு. அந்த மேல ஏறி வரும்போது கொஞ்சம் தள்ளுமுள்ளாகும் போதுதான் மேல கீழே விடுறாரு. இது என்னன்னா அதாவது இந்த தப்பு பண்ணதே அவங்க தான், பாஜக அந்த எம்பி தான் பண்ணிட்டு ராகுல்ஜி மேல சொல்றது. அதாவது அந்த பெண் எம்பி நடந்துகிட்டது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அசிங்கம். அந்த ஆண் நாடாளுமன்ற உறுப்பினரோட இந்த பெண்மணி இந்த நடந்துகிட்டது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமான ஒரு அநாகரிகமான ஒரு செயலா தான் நான் பார்த்தேன். கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.